இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 அச்சுவினோத் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு தெரியும். படத்தோட ஷூட்டே அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா. எஸ், படத்தோட ஷூட் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. ஆல்மோஸ்ட் டாப் டெக்னீஷியன்ஸ்க்குலாம் அட்வான்ஸ் அமௌண்ட்டே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால படத்தோட ஸ்டார்ட் பண்றது, அதாவது அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துகிட்டே இருக்குது. இப்ப ரீசெண்டா தெலுங்கு, பாலிவுட்னு அதர் லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருகிறது. அப்படின்னு இருக்க தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் பண்ண போறாங்க. மியூசிக்காகவும் யார் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்தா அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல புதிய படம் ஒன்று உருவாகுது அப்படிங்கிற மாதிரியும், அந்த படத்துல அதித்தி சங்கர் ஃபீமேல் லீடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படத்துக்கு ஹிருதயம் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு அறிமுக இயக்குனர் தான் சொன்ன மாதிரி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத. கார்த்தியோட சர்தார் பார்ட் 2ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தோட ஷூட் ஜூலைலயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க சென்னையில அப்படிங்கிற மாதிரியும், 28th ஃபிலிம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படம் ஒரு ஹியூஜ் ஸ்கேல்ல எடுக்க போறாங்க. கஜகஸ்தான், அஜர்பைஜான், ஜார்ஜியா இந்த மாதிரி லொகேஷன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஷூட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஆக்டர் வில்லன் ரோல் பண்ண போறாரு இந்த படத்துல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அஷிகா ரகுநாத் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். விஜய் சேதுபதியோட லைனப்ல அடுத்து என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சதுல ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, RGV ராம்கோபால் வர்மா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எஸ், அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காலால வில்லனா பண்ண நானா பட்டேகர் இருக்காருல்ல, அவரு வில்லனா பண்ண போறாரு இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸைட்டிங்கா இருக்குது. இந்த காம்போவை நினைச்சு பாக்குறதுக்கு நானா பட்டேகர், விஜய் சேதுபதி அண்ட் ராம்கோபால் வர்மா டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதுதான். கங்கனா ரனாவத் இருக்காங்கல்ல, அவங்க MP ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்க அவங்களோட டைரக்ஷன்ல எமர்ஜென்சின்னு ஒரு படம்ப்பா, இந்திரா காந்தி பயோபிக் இருக்குல்ல, அந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஜூன் 14 சொல்லியிருந்தாங்க. ஜூன்ல இல்லப்பா, செப்டம்பருக்கு தள்ளி போறோம் அப்படிங்கிற மாதிரி, செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியாக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.